நியூஸ் தமிழ் கழுகு. நிர்வாகிகளை அரவணைச்சு போகாத திமுக மாவட்ட செயலாளரால கட்சிக்காரங்க தாவிகாவுக்கு போக அவரை நேர்ல அழைச்சு கடுமையா கண்டிச்சிருக்காராம் முதல்வர். உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியில ராமநாதபுரம் திமுக மாவட்ட செயலாளர் காதர் பாஷாவை கடுமையா எச்சரிச்சாராம் முதல்வர். காரணம், தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் கட்சி பதவிகளை கொடுக்கறத வழக்கமா வச்சிருக்காராம் காதர் பாஷா. இதனால பல நிர்வாகிகள் தாவேக்கவுக்கு போயிட்டாங்களாம். குறிப்பா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த கடைகளையும் வழக்கம் போல தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஒதுக்க இதுவும் கட்சி தலைமைக்கு புகாரா போக முதல்வர் கண்டிச்சுட்டு வந்தாராம். கட்சிக்காரங்களை அரவணைச்சு போக தெரியாதா? அவங்களையே அனுசரிச்சு போகாத நீங்க பொதுமக்கள் கிட்ட எப்படி நடந்துப்பீங்க? அரசாங்கம் எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்தும் உங்க செயல்பாடு இப்படி இருந்தா என்ன பலன்னு கடுமையா பேசி எச்சரிச்சு அனுப்பியிருக்காராம் முதல்வர். திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல பிடிபட்ட ஒரு பெரும் தொகையை பத்தி போலீஸ் வட்டாரத்துல பரபரப்பா பேசிக்கிறாங்க. ஒரு ஐஜிக்கு சொந்தமான பணம் வாங்குற கோணத்துல விசாரணை சூடு பிடிச்சிருக்கான். லட்சக்கணக்கான ரொக்கத்தோட சென்னையிலிருந்து திருச்சிக்கு வந்த ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட லஞ்ச ஒழிப்பு போலீஸ்னு சொல்லி 2 பேரு பணத்தை அடிச்சிட்டு போயிருக்காங்க. சென்னையை சேர்ந்த அந்த கான்ஸ்டபிள் ஏமாந்தது தெரிஞ்சு ரயில்வே போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காரு. பணத்தை கண்டுபிடிக்க சொல்லி சென்னையில இருக்கிற ஒரு ஐஜி ஆபீஸ்ல இருந்து அழுத்தம் வர உடனடியா களத்துல இறங்கின போலீஸ் பணத்தை கொள்ளையடிச்சது ரயில்வே போலீஸ்காரங்க தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு பணத்தை மீட்டு கைது செஞ்சிருக்காங்க. ஒரு நிலம் வாங்குறதுக்காக திருச்சிக்கு வந்த அந்த கான்ஸ்டபிளை ஃபாலோ பண்ணின 2 நில புரோக்கர்கள் தான் இந்த கொள்ளைக்கு மூளையா இருந்ததையும் கண்டுபிடிச்சு அவங்களையும் கைது செஞ்சிருக்காங்க. கான்ஸ்டபிள் கொண்டு வந்தது கணக்கில் காட்டப்படாத பணம்னு தெரிய வந்ததுனால அதை வருமான வரித்துறை கிட்ட ஒப்படைச்சிட்டாங்களாம். ஒரு கான்ஸ்டபிள் இவ்வளவு பெரிய தொகையை சம்பாதிச்சிருக்க முடியுமான்னு விசாரணை தீவிரமாக அது சென்னையில் இருக்கிற ஒரு ஐஜி வரைக்கும் போகுதாம். கணக்கில் காட்டாத பணம் எங்கிருந்து யார் மூலமா வந்ததுன்னு வருமான வரித்துறையும் விசாரிக்க துவங்கி இருக்கான். அரசு ஊழியர்களுக்கு இப்ப கூட்டின அகவிலைப்படி முறையா வந்து சேரலன்னு ஒரு ஆப் தான் தங்களுக்கு ஆப்பு வச்சிட்டதாவும் புலம்புறாங்களாம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தங்களோட லீவில் இருந்து பணிப்பலன்கள் வரைக்கும் எல்லா சேவைகளையும் பெறதுக்கு களஞ்சியம் செயலியை தான் பயன்படுத்துறாங்க. இது அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு பெரிய ஐடி கம்பெனி தயார் செஞ்சு கொடுத்த ஆப்பா. சம்பளம், லீவுன்னு எல்லாத்துக்கும் சிறப்பா சேவை கொடுக்கிற இந்த செயலி அகவிலைப்படி மாதிரியான விஷயங்களை சம்பளத்தோட சேர்க்கிறப்ப ஒருத்தருக்கு அதிகமாகவும் இன்னொருத்தருக்கு குறைவாகவும் காட்டுதான். இதை சரி செய்ய ஊழியர்கள் கருவூலத்துக்கும் ஆபீஸுக்குமா அலைய வேண்டியிருக்கான். செயலியை உருவாக்குன அந்த ஐடி கம்பெனியும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் சரி பண்ண முடியலங்கிறாங்க. சம்பளத்தை தவிர அகவிலைப்படி மாதிரியான தொகையை ஆப் மூலமா கொடுக்காம தனியா கொடுத்தா பிரச்சனை வராதுன்னு அரசு ஊழியர்கள் புலம்புறாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.